ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் மூன் 1212 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா சௌ காய். சௌன்னு சொல்லுவோம், மேராக்காய்ன்னு சொல்லுவோம். இது வந்து பருப்பில் போட்டு எப்படி பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு சௌ வந்துட்டு தோல் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நல்லா தோல் உரித்து இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 பூண்டு வந்துட்டு ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். 2 வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதுக்கு தேவைப்படுது. பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு பருப்பு வந்துட்டு வேக வச்சுருக்குறோம் நல்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, பெரிய தக்காளி 2 போட்டிருக்கிறோம், கட் பண்ணி வச்சுருக்குறோம். புளி வந்து இதில் சேர்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு பெரிய தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். நீங்கள் புளி சேர்த்துற மாதிரி இருந்தால் சின்ன தக்காளி 2 தக்காளி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாம். கொஞ்சமாக வேகமாக வணங்கி வர்றதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 மினிட்ஸ் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிரேவி ஆகிற மாதிரி வர்ற டைப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலச்சி விட்டுக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த சௌ காயை வந்துட்டு அதில் சேர்த்தி ஒரு 5-10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வணங்கட்டும். இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். சும்மா லைட்டாக ஊற்றினா போதும். மூடி போட்டுடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விடணும். கலச்சி விட்டுட்டு இருந்தோம்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்துட்டு ஊற்றிக்கலாம். பருப்பை போட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலச்சி விட்டுக்கலாம்.
நல்லா இந்த காயெல்லாம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு வேகட்டும். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது நல்லா கொதிச்சு வர டைம் பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேகட்டும். குழம்பு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கும்போது பார்க்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலச்சி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இறக்குற டைமிங்கில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சாதமோ இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.